ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பீகாரி ஸ்பெஷல் தெக்குவா எப்படி செய்யணும்னா பார்க்க போறோம். இதை ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா 1.5 மாசம் வரைக்குமே தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈவினிங் டீ அண்ட் காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் மேட்சா இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த தெக்குவா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக்கும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண காஞ்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவை மெஷர் பண்ணோம்ல அதே கப்பால் ரவையை மெஷர் பண்ணிக்கணும். அண்ட் இது கூட வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச ரவை இருக்குல்ல, அது கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட வந்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவையை அரைச்சிட்டு தான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏலக்காவை பொடி பண்ணணுன்றதுக்காக நான் ரவை கூட சேர்த்து பொடி பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட வந்து ஏலக்காய் தூள் இருந்துச்சு அப்படின்னா ரவையையும் ஏலக்காவையும் அரைக்காம டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். மாவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தை கரைக்கிறதுக்காக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சிக்கிட்டா மட்டும் போதும். அது வந்து பாகுபதம் வர வரைக்கும் காய்ச்சணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ வந்து வெல்லம் நல்லா தண்ணியில கரைஞ்சிடுச்சு. வெல்லம் கம்ப்ளீட்டா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வெள்ளை தண்ணியோட சூட்டை ஆற வச்சுக்கலாம். வெள்ளை தண்ணியோட சூடு ஆறுனதுக்கு அப்புறமா வெள்ளை தண்ணியை நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல கோதுமை மாவு, அது கூட இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெள்ளை தண்ணி எல்லாத்தையுமே மாவு கூட சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வெள்ளை தண்ணியை மாவு கூட சேர்த்ததுக்கு அப்புறம் மாவு வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி சேர்க்கும் போது வெள்ளத்தில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ரிமூவ் ஆகிடும். அதுக்காக தான் வெள்ளத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி சேர்த்துக்கிறோம். வெள்ளை தண்ணி சேர்த்து பசஞ்சதுக்கு அப்புறமா மாவு வந்து ஒன்று திரட்டுறதுக்கு வரணும். ஆனால் மாவு உதிரி உதிரியாக இருக்கு. ஸோ தண்ணி வந்து பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாவு வந்து பசஞ்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்கும் போது தண்ணியை தெளிச்சு விட்ட மாதிரி சேர்த்து மாவை பசஞ்சிக்கோங்க. மாவு பசஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவை ஒன்று தட்டிக்கோங்க. மாவு பசஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம மாவை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ இந்த மாவு வந்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். மாவு இன்னுமே நல்லா சாஃப்டாகி வரும். 15 நிமிஷம் ஊற விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து 2 கைக்கும் நடுவில் இந்த மாவை வச்சுட்டு உருண்டை ஷேப்ல ஊட்டிக்கோங்க. மாவு உருண்டை ஷேப்க்கு உருட்டினதுக்கு அப்புறமா மாவு வந்துட்டு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் மீடியமான அளவுக்கு வீடியோவில் காமிக்கிறேன்ல இந்த சைஸ்க்கு மாவு வந்து தட்டிக்கோங்க. இப்போ இந்த மாவை இலை ஷேப்க்கு கொண்டு வர்றதுக்காக ஏதாவது ஒரு சைடில் இந்த மாவு வந்துட்டு முக்கோண ஷேப்க்கு வர மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிறேன்ல இந்த மாதிரி வந்து மாவை ஒரு ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பூனால இந்த மாதிரி மாவுடைய சென்டர்ல அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கோடு வந்து ஃபார்ம் ஆகிடும். அதே போல மாவுடைய சைட்லயும் ஸ்பூனை வந்து கொஞ்சம் கிராஸா வச்சு நல்லா அழுத்தி எடுத்தோம் அப்படின்னா அப்படியே பார்க்கறதுக்கு இலை ஷேப்க்கு இருக்கும். இந்த தெக்குவா ரெசிபியை இலை ஷேப்ல தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்ச எந்த ஷேப்ல வேணாலும் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவ்வளோதான், மாவு வந்து ரொம்ப சூப்பரா இலை ஷேப்க்கு ரெடி பண்ணியாச்சு இல்லை. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே இலை ஷேப்க்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் காமிக்கிறேன்ல இந்த அளவுக்கு மெலிசா இருக்கிற போல் மாவு வந்து தட்டிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக தட்டிட்டீங்க அப்படின்னா மாவு வேகாது. அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு இலை ஷேப்க்கு ரெடி பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மாவு வந்து தட்டிட்டு ஸ்போக் ஸ்பூனால் இந்த மாதிரி 4 பக்கமே வந்து அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு சூப்பரான ஷேப்பில் இருக்கும். ஆனால் நான் எல்லா மாவையுமே இலை ஷேப்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 மட்டும்தான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். நம்மளுடைய சாய்ஸ் தான், எந்த ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெயோட சூடு வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். குலாப் ஜாமுன்லாம் செய்யறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணுவோம்ல அந்த அளவுக்கு தான் எண்ணெய் சூடு பண்ணிக்கணும். எண்ணெயில் கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தோம் அப்படின்னா மாவு சுற்றி பபிள்ஸ் வரணும். ஆனால் மேலே வரக்கூடாது மாவு. இந்த அளவுக்கு தான் எண்ணெய் சூடாக இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு மாவு வந்து ஃப்ரை பண்ணுறோம்ல அப்போ வந்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். அப்போ தான் மாவு நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா மாவு அந்தளவுக்கு வேகாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. மாவு வெந்துடுச்சு அப்படின்னா மேலே வந்து விரிசல் விடும். அதே மாதிரி மாவோடைய அடிப்பக்கம் வந்து செவந்து வரும். இந்த ஸ்டேஜில் இந்த மாவை திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபீஸ்
அண்ட் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஸ்நாக் ரெசிபீஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மாவு 2 பக்கமே ஃப்ரை ஆகிட்டு மாவுடைய கலர் பொன்னிறமான கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் தெக்குவா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிடும்போது ஒரு யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம செய்யும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். நான் ஒரு தெக்கோவை எடுத்து புட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.